அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜெயமந்திரா சோசியல் மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நறுவலங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது கருட புராணம். நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேரும். இந்த கருட புராணமாகப்பட்டது எப்படி தோன்றியது என்றால், வேதவியாசர் 18 புராணங்களை இயற்றினார். அவற்றில் கருட புராணமும் ஒன்று. நாம் அன்றாட வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். சுயநலத்துக்காக மட்டுமே வாழ்கின்றோம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அதை நாம் உணர்ந்திருந்தாலும் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் சுகபோகங்களில் மயங்கி மனம் போன போக்கில் வாழ்கின்றோம். மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடுகளும் உள்ளன. அதன்படி மனிதர்களை வழிநடத்துவதற்காகவே அறநூல்கள் எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் என்று வரையறுத்து கூறுகின்றன. நாம் அரசாங்கத்தின் கடுமையான சட்டங்களுக்கு பயந்து நடக்கின்றோம். ஆனால் இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை பயக்கும் ஆண்டவன் அருளிய அறிவுரைகளை கேட்டு நடப்பதில்லை. இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது ஏன் கவலைப்பட வேண்டும்? சொர்க்கமாவது நரகமாவது என்று அலட்சியப்படுத்தி விடுகின்றோம். துன்பம் வரும்போது, வியாதிகள் வரும்போது, இனி உயிர் வாழ மாட்டோம் என்ற நிலை வரும்போது தான் கடவுளின் நினைப்பு வருகிறது. காலம் கடந்து உணர்வதில் பயனில்லை. கருட புராணத்தில் பிறப்பு, இறப்பு, தானம், தருமம், தவம், சடங்குகள், சொர்க்கம், நரகம், மறுபிறப்பு என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளன. படித்தோ அல்லது இக்கதையை கேட்டோ பயப்படுவதற்காக அல்ல, மனதை பக்குவப்படுத்தி கொள்வதற்காகவே தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நண்பர்களே, இந்த புராண கதையானது எப்படி தோன்றியது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு இக்கதையினை முழுமையாக கேட்கும் பொழுதுதான் இதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரியும். இக்கதையினை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள். நைமிசாரண்ய வனத்தில் சனகாதி முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தனர். அவர்கள் வேதங்களை தெளிவாக கற்றவர்கள், ஆசாரம் அனுஷ்டானம் ஆகியவற்றை முறையாக கடைபிடிப்பவர்கள். புனித நதியான கங்கை நைமிசாரண்யம் வழியாக ஓடுவதால் அவ்வனம் புண்ணிய பூமியாக ஆனது. அங்கு பறவைகள் கூட்டம் கூட்டமாக மரங்களில் வந்தமர்ந்து இனிய ஓசைகளை எழுப்பின. மயில்கள் ஆடின, குயில்கள் கூவின, மான்கள் துள்ளித் திரிந்தன. கொடிய மிருகங்களும் அவ்வனத்தில் வாழ்ந்து வந்தன. இந்த நைமிசாரண்ய வனத்துக்கு ஒரு நாள் சூதமுனிவர் வந்தார். இந்த சூதமுனிவர் வியாச பகவானின் சீடராவார். வியாசர் இவருக்கு 18 புராணங்களையும் கூறியுள்ளார். ஒவ்வொரு புராணத்தை பற்றியும் சனகாதி முனிவர்களுக்கு இந்த சூதமாமுனிவர் கூறுவது வழக்கம். சூதமுனிவரை கண்ட சனகாதி முனிவர்கள் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர். நல்லதொரு ஆசனத்தில் அவரை அமரச் செய்தனர். பாத பூஜை செய்து அவரை மகிழ்வித்தனர். பின்னர் அம்முனிவர்கள் சூத முனிவரிடம் ஒரு வேண்டுகோளையும் வைத்தனர். முனிவர் பெருமானே, தாங்கள் சிவபுராணங்களையும் வைஷ்ணவ புராணங்களையும் எங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளீர்கள். நாங்களும் அவற்றை கேட்டு மகிழ்ச்சியடைந்தோம். ஏற்கனவே தாங்கள் கூறியுள்ள விஷ்ணு புராணம் தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் சத்துவ குணத்தை வலியுறுத்தும் புராணமாகவும் அமைந்துள்ளது. விஷ்ணுவின் அவதாரமாகவே பிறந்த வியாசரின் சீடரான தாங்கள் எங்களுக்கு சாத்வீகமான புராணம் ஒன்றை கூற வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்டுள்ள கீழ்கண்ட சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். உயிர்கள் ஏன் பிறக்கின்றன, பின் ஏன் இறக்கின்றன? மரணம் அடைந்த பிறகு என்ன நடக்கிறது? சிலர் சொர்க்கத்துக்கும் சிலர் நரகத்திற்கும் செல்வதற்கு காரணம் என்ன? நோய்கள் ஏற்பட காரணம் என்ன? பிரேத ஜென்மம் எப்போது ஏற்படுகிறது? அந்த ஜென்மம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மோட்சம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்து இந்த விவரங்களை எல்லாம் விளக்கமாக எங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சனகாதி முனிவர்கள் பணிவுடன் சூத முனிவரிடம் கேட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்டதும் அவர்களின் வேண்டுகோளை சூத முனிவர் ஏற்றுக்கொண்டார். முதலில் தனது குருவான வியாச பகவானை மனதில் நினைத்து தியானம் செய்தார். பின்னர் மகாவிஷ்ணுவை நினைத்து இருகரங்கள் கூப்பி வணங்கினார். பின்னர் பேச ஆரம்பித்தார். கற்றறிந்த முனிவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விகள் மிகவும் முக்கியமானவை, யாவரும் அறிந்து கொள்ள வேண்டியவையும் ஆகும். நீங்கள் கேட்ட இதே கேள்விகளை ஒருமுறை
கருடாழ்வார் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்டார். பறவைகளின் அரசனான கருடன் மகாவிஷ்ணுவை பார்த்து, பகவானே நாராயணா, உயிர்களின் பிறப்புக்கு காரணம் என்ன? உயிர்களின் இறப்புக்கு காரணம் என்ன? உயிர்கள் ஏன் சொர்க்கத்தை அல்லது நரகத்தை அடைகிறார்கள்? பிரேத ஜென்மம் நீங்க வழி என்ன? மோட்சம் கிடைக்க வழி என்ன? இறக்கின்ற காலத்தில் ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? நற்கதி எப்போது உண்டாகும்? அதற்கு முன் நரகத்தில் எத்தனை தண்டனைகள், என்னென்ன தண்டனைகள் என்பதை பற்றி விளக்கவும் என்று வேண்டினார். நாராயண பகவான் கருட பகவானை பார்த்து, நீ இன்று நல்ல கேள்விகளை கேட்டாய், அதையும் முறையாக வரிசையாக கேட்டாய். இந்த விவரங்களை யாரும் அறிய மாட்டார்கள். இது இரகசியமானது. ஒரு உண்மையை இந்த உலகத்தில் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டு. இந்த உயிர் எதுவாயினும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதி. இதை யாரும் நினைப்பதாக தெரியவே இல்லை. அதற்கு முன் நரகத்தில் எத்தனை தண்டனைகள் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் என்று கூறினார். கருடா, பாவம் செய்தவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை மிகவும் துன்பமானது. தண்டனையை அனுபவிக்கும் இடமே நரகமாகும். அந்த நரகங்கள் 84 லட்சம் உள்ளன. அவற்றில் 28 நரகங்கள் மிகவும் கொடுமையானவை. அந்த 28 நரகங்களை வரிசையாக உனக்கு கூறுகிறேன் கேள். முதல் தண்டனையாக பிறருக்கு சொந்தமான பொருளை அபகரிப்பது. பிறருக்கு சொந்தமான மற்றவர் மனைவியை விரும்புவது, அபகரிப்பது பாவ செயலாகும். அதேபோல் பிறரது குழந்தையை அபகரிப்பது மகா பாவமாகும். பிறரது பொருளை ஏமாற்றி அபகரிப்பது நமக்கு தீராத துன்பத்தை தரும். இதற்கு தண்டனையாக நரகத்தில் யமகிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் நைய புடைப்பார்கள். இத்தண்டனையின் பெயர் தாமிஸ்ரம். இரண்டாவது தண்டனையாக கணவனும் மனைவியும் சேர்ந்து மனமுத்து வாழ்வது அவசியம். அதை விடுத்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல் தவறாகும். கணவன் மனைவியை வஞ்சித்தலும் மனைவி கணவனை வஞ்சித்தலும் பாவ செயலாகும். இத்தகையவர்கள் இந்த நரகத்தில் உழன்று கண்கள் தெரியாத நிலையில் இருள் சூழ மூர்ச்சியாகி விழுந்து தவிக்க வேண்டியது வரும். இந்த தண்டனையின் பெயர் அந்ததாமிஸ்ரம். மூன்றாவது தண்டனையாக பிறருடைய குடும்பத்தை, அதாவது வாழும் குடும்பத்தை கெடுப்பது, பிரிப்பது, அழிப்பது, அவர்களின் பொருள்களை பறிப்பது என்பது குற்றமாகும். இதற்கு தண்டனையாக ஜீவன்களை யமகிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். இத்தண்டனையின் பெயர் ரௌரவம். நான்காவது தண்டனையாக மிகவும் கொடூரமாக பிறர் குடும்பத்தை வதைத்தவர்கள், பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம் மகா ரௌரவமாகும். இங்கு குரு என்று சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு கோரமான மிருகம் காணப்படும். இவை பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையிலும் ரணகலப்படுத்தி துன்புறுத்தும். அடுத்து ஐந்தாவது தண்டனையாக சுவையான உணவுக்காக வாயில்லா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பல விதங்களில் கொடுமைப்படுத்தும் பாவிகள் அடையும் நரகம் இது. எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கொப்பரையில் போட்டு யம தூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவார்கள், வறுத்து எடுப்பார்கள். இத்தண்டனையின் பெயர் கும்பிபாகம். அடுத்து ஆறாவது தண்டனையாக பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அட்டித்தும் அவமதித்தும் துன்புறுத்தியும் பட்டினி போட்டும் வதைத்த பாவிகள் செல்லும் நரகம் இதுவாகும். இங்கு அதே முறையில் அடி உதை பட்டினி என்று அவர்கள் வதைக்கப்படுவது உறுதியாகும். இத்தண்டனையின் பெயர் காலசூத்திரம். அடுத்து ஏழாவது தண்டனையாக தெய்வ நிந்தனை செய்தவர்களும் தரும நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றியவர்களும் அடையும் நரகம் இது. இங்கு பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு அவமதிக்கப்படுவார்கள். இனம் புரியாத ஒரு பயம் உண்டாகும். இந்த தண்டனையின் பெயர் அசிபத்திரம். அடுத்து எட்டாவது தண்டனையாக குற்றமற்றவரை தண்டிப்பது கொடுமையாகும். நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போவதும் அதர்மமாகும். இந்த நரகத்தில் பன்றி முகத்துடனும் கூர்மையான பற்களுடனும் ஒரு வகை மிருகம் காணப்படும். அதன் வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் சித்திரவதைப்படுவார்கள், அவமதிக்கப்படுவார்கள். இத்தண்டனையின் பெயர் பன்றிமுகம். அடுத்து ஒன்பதாவது தண்டனையாக உயிர்களை சித்திரவதை செய்தல், கொடுமையாக கொலை செய்தல் ஆகிய குற்றங்கள் புரிந்த பாவிகள் அடையும் நரகம் இது. கொடிய மிருகங்கள் கடித்து குதறும் நிலை ஏற்படும். விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தும். இந்த தண்டனையின் பெயர் அந்த கூபம். அடுத்து
10வது தண்டனையாக பிறருக்கு உரிமையான பொருள்களை தனது வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழ்ந்த பாவிகள், பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்பவர்கள் இந்த நரகத்தை அடைவார்கள். இங்கு பாவிகள் ஒரு நீண்ட தடியில் மிருகத்தைப் போல் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி குண்டத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள். இந்த தண்டனைக்கு பெயர் அக்னி குண்டம். அடுத்து 11வது தண்டனையாக சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தழுவி மகிழும் காம வெறியர்கள் அடையும் நரகம் வஜ்ர கண்டகம் என்ற தண்டனையாகும். நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை கட்டி தழுவ ஜீவன்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள். இதனால் உடல் எரிந்து துன்பப்படுவார்கள். அடுத்து 12வது தண்டனையாக தான் மட்டும் உண்டு பிறரது உழைப்பை சுரண்டி பிழைத்த பாவிகள் இங்குதான் வர வேண்டும். பிறவற்றை துடைத்து செல்லும் இயல்புடையது கிருமிகள். இந்த நரகத்தில் பாவிகளை பலவிதமான கிருமிகள் கடித்து துளையிட்டு துன்புறுத்தும். இந்த தண்டனையின் பெயர் கிருமி போஜனம். அடுத்து 13வது தண்டனையாக நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல், உறவு முறை கூட பாராமல், யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழும் காமுகர்கள் அடையும் நரகம் இது. இங்கு இத்தகைய பாவிகளை முள்ளாலான தடிகளாலும் முட்செடிகளாலும் எமக்கிங்கரர்கள் அட்டித்து துன்புறுத்துவார்கள். இந்த தண்டனையின் பெயர் சான்மலி. அடுத்து 4வது தண்டனையாக அதிகார பலத்தாலும் கபட நாடகத்தாலும் நயவஞ்சகத்தாலும் நல்வழிகளில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடந்தவர்கள் அடையும் நரகம் இது வைதரணி. வைதரணி என்பது நதி அல்ல. இங்கு இரத்தமும் சீழும் காணப்படும். சிறுநீரும் மலமும் கலந்திருக்கும். கொடிய பிராணிகள் இங்கிருக்கும். பாவிகள் இந்த நதியில் விழுந்து துன்பப்படுவார்கள். இந்த தண்டனையின் பெயர் வைதரணி. அடுத்து 15வது தண்டனையாக சிறிதும் வெட்கமின்றி இழிவான பெண்களுடன் கூடி ஒழுக்க குறைவாக நடந்து வாழ்க்கையில் எந்த லட்சியமும் இன்றி மிருகம் போல் வாழ்ந்தவன் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவனை விசைமுடைய பூச்சிகள் பிராணிகள் கடித்து துன்புறுத்தும். இத்தண்டனையின் பெயர் பூயோகம். அடுத்து 16வது தண்டனையாக பிராணிகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்யும் கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் இது. இங்கு கூர்மையான பானங்களை ஜீவன்கள் மீது எய்து துன்புறுத்துவார்கள். இத்தண்டனையின் பெயர் பிரயண யோகம். அடுத்ததாக 17வது தண்டனை. பசுவில் எல்லா தேவதைகளும் இருக்கிறார்கள். அந்த பசுக்களை கொடுமை செய்பவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவனுக்கு எமக்கெங்கிறார்கள் சவுக்கடி கொடுத்து துன்புறுத்துவார்கள். இத்தண்டனையின் பெயர் விசசவம். அடுத்து 18வது தண்டனையாக மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கும் கொடியவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவனும் அதே முறையில் வதைப்படும். இத்தண்டனையின் பெயர் லாலா பசுக்சம். அடுத்து 19 தண்டனையாக வீடுகளுக்கு தீ வைப்பது, சூறையாடுவது, உயிர்களை வதைப்பது, விஷத்தை கொடுத்து கொள்ளுதல், மக்களை கொன்று குவித்தல் போன்ற கொடிய பாவங்களை செய்தவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு விசித்திரமான கொடிய மிருகங்கள் ஜீவனை வதைக்கும். இத்தண்டனையின் பெயர் சாரமேயதனம். அடுத்து 20வது தண்டனையாக பொய் சாட்சி சொல்லி ஒருவருக்கு கெடுதலை விளைவிப்பவர் அடையும் நரகம் இது. நீர்நிலைகளில் ஜீவன்களை தூக்கி வீசி எமக்கெங்கர்கள் அழுத்துவார்கள். இத்தண்டனையின் பெயர் அவீசி. 21வது தண்டனையாக மதுவை தானும் உட்கொண்டு பிறருக்கும் கொடுத்து மக்களை கெடுப்பவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு நெருப்பு குழம்புகளை குடிக்க சொல்லி வதைத்து எடுப்பார்கள். இத்தண்டனையின் பெயர் பரிபாதனம். அடுத்து 22வது தண்டனையாக தீய செயல்களை செய்தும் நல்லோரையும் பெரியோரையும் அவமதித்தும் நான் என்ற அகந்தையுடன் வாழ்ந்த ஜீவன்கள் அடையும் நரகம் இது. இங்கு கோரமான உருவம் கொண்ட பிசாசுகள் ஜீவன்களை அட்டித்து துன்புறுத்தும். இந்த தண்டனையின் பெயர் எக்ஸாரகர்த்தமம். அடுத்து 23வது தண்டனையாக நரமேத யாகம் செய்தவனும், அதாவது நரபலி கொடுத்தவனும், மனித மாமிசத்தை புசித்தவனும், வாயில்லா சாதுவான பிராணிகளை வதைத்து கொடும் செயல் புரிந்த பாவிகளும் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவன்களால் பாதிக்கப்பட்டவர்களே ஜீவன்களை முன்னின்று வதைப்பார்கள். பாதிக்கப்பட்ட மிருகங்களும் வதைக்கும். இத்தண்டனையின் பெயர் ரக்ஷோகணம். அடுத்து 24வது தண்டனை. தனக்கு எந்தவித கெடுதல்களையும் செய்யாதவர்களை கொல்லுதல், சூழ்ச்சி செய்து கொள்ளுதல், தற்கொலை செய்து கொள்ளுதல், நம்பிக்கை துரோகம் செய்தல் ஆகிய பாவ செயல்களை செய்த ஜீவன்கள் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவன்களை கொடிய பறவைகள் குத்தி குத்தி குதறும். எமக்கெங்கர்கள் சூளத்தாலும் குத்துவார்கள்.
இந்த தண்டனையின் பெயர் சூலப்ரோகம். அடுத்து 25வது தண்டனையாக அறத்தை செய்யாமல் தீய வழிகளில் பொருள்களை சேர்த்தும் பிறரை துன்புறுத்தியும் கர்வத்துடன் நடந்தும் பொருளுக்களையும் பணத்தையும் பதுக்கி வைத்தவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவன்களுக்கு உதவி செய்ய யாருமில்லாமல் பசியாலும் தாகத்தாலும் வாடுவார்கள். யம தூதர்கள் இவர்களை அடித்து துன்புறுத்துவார்கள். இத்தண்டனையின் பெயர் சுசீமுகம். அடுத்து 26வது தண்டனையாக வாழ்க்கையில் பிறருக்கு நன்மை ஏதும் செய்யாமல் தீமையையே செய்து வந்த பாவிகள் அடையும் நரகம் இது. இங்கு தேல் போன்ற கொடிய விஷமுள்ள பிராணிகள் ஜீவன்களை கொடுக்குகளால் கொட்டி துன்புறுத்தி கொண்டே இருக்கும். இந்த தண்டனையின் பெயர் குந்த சூதம். அடுத்து 27வது தண்டனையாக பிராணிகளை கொடுமையாக வதைத்த பாவிகள் அடையும் நரகம் இதுவாகும். ஜீவன்களின் கைகளை கட்டி நெருப்பு வைத்து துன்புறுத்துவார்கள் யமக்கிங்கரர்கள். இந்த தண்டனையின் பெயர் வடாரோகம். அடுத்து 28வது தண்டனையாக விருந்தினர்களை உபசரிக்காமல் அவர்களை வெறுத்து நிந்தனம் செய்த கஞ்சத்தனம் உள்ளவர்களும் விருந்தினர்களுக்கு உணவளிக்காமல் விரட்டியவர்களுக்கும் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவன்கள் உணவும் நீருமின்றி பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும், துடியாய் துடிக்கும். இத்தண்டனையின் பெயர் பரியாவர்த்தனம். இந்த தண்டனைகளில் மிகவும் முக்கியமான 28 தண்டனைகளை விஷ்ணு பகவான் கூறி முடித்தார். முடித்தவுடன் அடுத்து கருட பகவான் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இனி அடுத்த பதிவில் அவர்களுடைய உரையாடல்கள் தொடங்கும். அதுவரை காத்திருங்கள். நமது ஜெய்மந்திரா சோசியல் மீடியாவுடன் நமது சேனலை அனைவரும் தவறாது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து இந்த கந்த புராண தொடருடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தா. நன்றி, வணக்கம்.